Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தமிழகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் எந்த தொகுதியில் யார் போட்டியிடக்கூடும் என்ற யூகங்களும் வெளியாகி வருகின்றன. அந்த வரிசையில் வேலூர் தொகுதியில் பேசப்பட்டு வரும் பெயர்களை செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், வேலூரை பொறுத்தவரைக்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு நிறைந்தவர்கள் இவர்கள்தான் என்று ஒவ்வொரு கட்சியும் யாரை நினைக்கின்றன? வேட்பாளர்களாக யார் நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது? பூங்குழலி, வேலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலே மிகவும் பரபரப்பாக நடந்து முடிந்த இந்தியாவை கவனிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக அமைந்தது. அந்த வகையில் தற்போதுமே மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக வேலூர் நாடாளுமன்ற தொகுதி பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக திமுகவை பொறுத்தவரைக்கும் தற்போதைக்கு வேலூர் நாடாளுமன்ற தொகுதியின் எம்பியாக இருக்கக்கூடிய கதிர் ஆனந்த் அவர்களே மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அக்கட்சியினர் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. இவர் நீர்வளத்துறை அமைச்சரும் திமுகவின் பொதுச் செயலாளருமான துரைமுருகனின் மகனாவார். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சுமார் 8141 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். அடுத்த கட்டமாக திமுகவில் தற்போதைக்கு அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் ஒருவேளை இந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும் கட்சியினர் மத்தியில் பேசப்படுகிறது. இதற்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அல்லது ஜெகத் ரட்சகன் தொகுதி மாறலாம் என்ற அடிப்படையில் இந்த இருவர் தான் இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கட்சியினர் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அதற்கு அடுத்த கட்டமாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பேரணம்பட்டு பகுதியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகரும் பேரணம்பட்டு ஒன்றிய செயலாளருமான பிரபாகரன் இவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படலாம் என்ற ஒரு பேச்சு இருக்குகிறது. காரணம், இவர் முன்னாள் பேரணம்பட்டு நகரமன்ற தலைவராகவும் தற்போது பேரணம்பட்டு ஒன்றிய அதிமுக செயலாளராகவும் இருந்து வருகிறார். அதே போல இவருடைய சமுதாயம் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய அதாவது எதிர்கட்சியினர் மற்ற கட்சி வேட்பாளர்களை பொறுத்தவரைக்கும் இவரை முன்னிறுத்தினால் ஓரளவுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்ற அடிப்படையில் முதலாக பிரபாகரன் என்பவரை அதிமுக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்படுகிறது. அதற்கு அடுத்த கட்டமாக வேலூரை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது பாலசந்தர், இவர் வேலூர் மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக இருந்து வருகிறார். இவருடைய தந்தையார் கிருஷ்ணசாமி கிட்டத்தட்ட 1984 காலகட்டத்தில் அணைக்கட்டு தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்துள்ளார். அதே போல இவருமே அடிப்படை அதிமுக உறுப்பினராக இருந்து வருகிறார். இதற்கு முன்பாக அதிமுகவின் அரசு தரப்பு வழக்கறிஞராகவும் வாதாடி இருக்கிறார். அந்த வகையில் இவருக்கு 2ஆம் இடத்தில் அதிமுக தரப்பில் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்த கட்டமாக ஆம்பூரை சேர்ந்த இஸ்லாமியர் ஒருவர், அதாவது நசீர் முகமது, இவருக்கு அதிமுகவில் வாய்ப்பு அளிக்கப்படலாம் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. இதற்கான காரணம் என்னவென்றால் மற்ற கட்சியினர் இஸ்லாமியர்களை யாருக்கும் பெரும்பான்மையாக இங்கு நிற்க வைக்கவில்லை. ஆகையால் அதிமுக ஒருவேளை இஸ்லாமியரை நிறுத்தினால் இந்த தொகுதியில் கணிசமான வாக்குகளை பெறுவதோடு வெற்றி வாய்ப்பும் இருக்கும் என்ற ஒரு கணக்கில் அதிமுகவின் தலைமையும் இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் ஆம்பூரை சேர்ந்த நசீர் முகமது இவருக்கு அதிமுகவில் வாய்ப்பு அளிக்கப்படலாம் என்ற இந்த மூவரின் பேர் தான் தற்போதைக்கு அதிமுக வட்டாரத்தில் அதிகமாக அடிபட்டு வருகிறது. அதற்கு அடுத்த கட்டமாக பாரதிய ஜனதா கூட்டணியில் தற்போதைக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருப்பவர் என பார்க்கப்படுவர் புதிய நீதி கட்சியின் நிறுவன தலைவர் ஏசி சண்முகம் அவர்கள். இவருடைய பின்புலத்தை பார்த்தோமானால் கடந்த 1984 அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் பீரியடின் ஆட்சி காலத்தில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியின் எம்பியாக இருந்துள்ளார். அதற்கு அடுத்தபடியாக 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல் ஆகிய இரு தேர்தல்களில் அதிமுக கூட்டணியிலும் அதிமுக கூட்டணி அல்லாத பாஜகவின் கூட்டணியிலும் போட்டியிட்டு தோல்வியுற்றவர். தொடர்ச்சியாக 3வது முறையாக இந்த முறை பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடுகிறார். இவர் ஆரணி சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவும் இருந்துள்ளார். குறிப்பாக எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய போது அதில் இருந்த முதலாவதாக இருந்த 25 பேரில் ஏசி சண்முகமும்
ஒருவர் என்ற ஒரு அடையாளமும் இவருக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்போதைக்கு பாஜக பாரதிய ஜனதா கூட்டணியில் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தொடர்ந்துதான் இவர் தற்போதில் இருந்தே கடந்த சில மாதங்களாக அதற்கான பணியை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இந்த 3 கட்சியில் நாம் மேற்குறிப்பிட்ட இந்தந்த பெயர்களில் உள்ளவர்கள் தான் அதிகமாக அந்தந்த கட்சியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அந்தந்த கட்சி பிரமுகர்களே அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குமரவேல். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.